உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு தமிழ் வருட பிறப்பு உங்களுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை தரப்போகுது, அது மட்டும் இல்லை கிரக அமைவுகள் எப்படி இருக்குன்றதை தெளிவாக விவரமாக இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். பராபவ வருடம் சித்திரை 1, அதாவது சதய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய இந்த வருடத்தில், அதுவும் இந்த வருடம் எப்போ பிறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் 2026 ஏப்ரல் 14 இந்த வருடம் கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி கும்பத்தில் ராகு, சிம்மத்தில் கேது, அதுலேயும் 2ஆம் பாவமாகப்பட்ட மீனத்தில் உங்களுக்கு சனி, சுக்கிரன், புதன், செவ்வாய், சூரியன் உச்ச சூரியனா மேஷத்தில் இருக்க போகிறார். ஜூன் மாதம் வரைக்கும் மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு ஜூனுக்கு மேலே உச்ச குருவாக மாறி பெரிய லெவலில் உங்களுக்கு செயல்படக்கூடிய அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது. அப்போது கும்பராசி அன்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, 7 சனி தொடங்கினதிலிருந்தே நிறைய பிரச்சனைகள் நிறைய இழப்புகள் சந்தித்து இன்னைக்கு வரைக்கும் விடாமுயற்சியில் கடின உழைப்பால் உங்கள் இடத்த நீங்கள் தக்க வச்சுக்கிறதே பெரிய விஷயன்ற அளவுக்கு நீங்கள் போராடிட்டு இருக்கிறீங்க. குறிப்பாக சொல்லணும்னா கும்பராசி அன்பர்களுக்கு பொருளாதார ரீதியில் பெரும் பாதிப்புகளை சந்திச்சிருக்கிறீங்க. பெரும் பாதிப்புகள்ன்றது எப்படின்னா, இத்தனை வருஷம் நாணய நம்பிக்கை ஜஸ்ட் 1 மாதம் 2 மாதத்தில் எல்லாமே கடந்த வருடத்தில் நிறைய பிரச்சனைகள், உங்களுக்கு எதில் நின்று பேச யோசிக்கக்கூடியவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமைகளை சந்திச்சிருப்பீங்க. தூக்கம் கெட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி, ஆரோக்கியம் கெட்டு சரியான உணவு பழக்க வழக்க ரீதி இல்லாத அளவுக்கு ஆகி, இதனால் உள்ளுறுப்புகள் உடல் ரீதியில் பாதித்து பல பேருக்கு பேக் பெயின், நரம்பு கழுத்து சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், பிரச்சனைகள், ஷோல்டருக்கு கீழே பக்கவாட்டில், அதுவும் இல்லத்தரசிகளுக்கு முழங்காலிருந்து இடுப்பு ப்ளஸ் குதிகால் வரைக்குமே பல பிரச்சனைகள். இந்த கை ஒரு சிலருக்கு இந்த கை எடுக்கவே முடியாது, அந்த லெவலுக்கு ஒன்று ரைட் இல்லைனா லெஃப்ட், ரெண்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தோம். இதில் விட்டு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும், என்ன ரிஸ்க் எடுத்தாலும் அந்த ட்ரீட்மெண்ட் எதுவுமே எடுபடலையே, ஏன் இப்படி இருக்குது, எதனால் இப்படி இருக்குன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா கும்பராசி அன்பர்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு சில விதமான பிரச்சனைகள் இந்த வருடத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே சால்வ் ஆக போகுதுன்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும், சிந்திச்சு பாருங்கள். அதற்கு ஒன்று காரணம் என்னென்னா, 6ஆம் பாவத்தில் உச்ச குரு. 6ஆம் பாவன்றது ஒருத்தருடைய ஆரோக்கியம், நோய் நொடிகள் சார்ந்த இடம், கடன் சுமைகள் சார்ந்த இடம், எதிரிகள் சார்ந்த இடம். அந்த இடத்துல உச்ச குரு போய் நின்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்த டோட்டலாக உங்களுக்கு பாசிட்டிவாக மாற்றிடுவார், அந்த இடத்துக்கு நெகட்டிவாக மாறிடுவார். அப்போ அந்த இடத்துக்கு நெகட்டிவாக அவர் மாறும் பொழுது என்ன பண்ணுவோம், அதெல்லாம் அழிக்கக்கூடிய பவர் அவருக்கு உண்டு. அப்போ எதிரிகள் வீழ்ந்து ஒழியக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது கும்பராசி என்பர்களுக்கு. இத்தனை காலகட்டமாக யாரெல்லாம் உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்களே உங்களை விட்டு ஆட்டோமேட்டிக்காக விலகி போகக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாகும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா கும்பராசி அன்பர்களுக்கு குடும்ப ரீதியில் தேவையில்லாத குடைச்சல்கள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். எப்படின்னா, நீங்கள் பர்ஃபெக்டாக தான் இருப்பீங்க, குடும்பம் பர்ஃபெக்டாக தான் இருந்திருக்கும், ஆனால் 3rd பர்சன் ப்ளஸ் சொந்த பந்தத்தினாலே உங்களுக்கு இடைஞ்சல்களும் குடைச்சல்களும் கொடுத்து குடும்பத்தில் சம்மந்தமே இல்லாத பிரச்சனைகள் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். அந்த குடைச்சல்களாக உங்களை விட்டு விலக போகுது, அந்த பிரச்சனைகளை உங்களை விட்டு தீரப்போகுது. கணவன் மனைவி சந்தோஷமாக ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வருடம் உங்களுக்கு மாறப்போகுது. ஏன்னா 7ஆம் பாவாதிபதி மனைவிக்குரிய சூரியன் உச்ச சூரியனாக உங்களுக்கு இந்த வருடத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் பாவத்திலேயே நிற்கிறார். இது பெரிய ஹைலைட், இது உங்களுக்கு கிடைச்ச பெரும் பாக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த 6ஆம் பாவம் பலம் பெற்றதுனால என்ன ஆகிடும்னா, ஆட்டோமேட்டிக்காகவே கடன் சுமைகள் மீளா கடனாக இருக்கே, சாதாரணமாக 1,50,000
2,00,000 ஆரம்பித்த பிரச்சனை இன்றைக்கி பல லட்சங்கள் உருவாயிடுச்சுன்னு நினச்சி வருத்தத்தில் இருந்த உங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது. அதுலேயும் குறிப்பாக கும்பராசி அன்பர்களுக்கு ஹைலைட் என்னென்னா, உங்களுடைய 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உச்ச சூரியன் உங்களுக்கு டைரக்டாக 9ஆம் பாவத்தில் பார்க்குறார். 9ன்றது பாக்கிய சம்மந்தப்பட்ட இடம். பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்தில் 7ஆம் அதிபதி அந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே பாக்கியம் பலம் பெறும். அப்போ உங்களுக்கு என்னென்ன பாக்கியமோ அதெல்லாம் கிடைக்கும். ஒன்று, நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் முயற்சிகள் கைக்கூடி வரப்போகுது. இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளை அப்படின்னு நினச்சி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே ரிஜெக்ட் ஆகிருந்திருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு பெரிய லெவலில் அவமானங்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருந்திருக்கும். அந்த இடத்த அந்த திருமண வயதில் திருமண முயற்சிகளுக்கு ஆளானவங்க இப்போ அதை சக்ஸஸ்ஃபுல்லாகக்கூடிய ஒரு அருமையான காலகட்டங்களை இது மாறப்போகுது. திருமணமாகி கொஞ்ச நாட்களிலேயே காரணமே இல்லாத சில விஷயங்களால் பாதிப்புகளுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. ஏன்னா டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமையெல்லாம் உருவாயிருந்திருக்கும். அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இணைந்து வாழக்கூடிய அருமையான காலகட்டங்களாக இது மாறப்போகுது. கணவன் மனைவிக்குண்டான அன்பு, ஒரு நல்ல அரவணைப்பு இன்னும் அதிகரித்து இந்த வருடத்தில் சந்தோஷமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுது. என்னை பொறுத்தவரையிலையும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த 9ஆம் இடம்ன்றது திருமணம் மட்டுமல்ல, திருமணமானதுக்கப்புறம் புத்திர பாக்கியமும், அந்த புத்திர பாக்கிய வாய்ப்புகள் நிறைய முறை ஒரு 10 நாள் 15 நாள் இப்படி கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே ரிஜெக்ட் ஆகி போயிடும். அப்போது அப்பேற்பட்ட உங்களுக்கு அந்த புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அருமையான காலகட்டமாக இது மாறும். ப்ளஸ் குலதெய்வ வழிபாடுகள் கை கொடுக்கும். தெய்வத்தினுடைய முழு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த வருடம் முழுவதும் தெய்வத்தினுடைய அனுகிரகமும் தெய்வத்தினுடைய பிரதிபலிப்புக்குரிய அந்த ரிசல்ட் எல்லாமே உங்களுக்கு நல்லா கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது. தந்தை வழி சொத்துக்கள் கைக்கூடி வரப்போகுது. தந்தை உறவு ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகள் நீங்கி ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது. அப்போது இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்தவித ஒரு வேலைப்பாடுகளும் முழுமையான ரீதியில் உங்களுக்கு கைக்கூடி வரப்போகுது. கும்பராசி என்பர்கள் கடந்த வருடத்தில் அதிர்ஷ்டங்களே உங்களுக்கு வேலை செய்யலைன்னா அது நிச்சயம் என்னை பொறுத்தவரை. ஏன்னா நல்ல ஈஸியாக முடிக்க வேண்டிய வேலைகள் கூட முடிக்க முடியலை. எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் 99% முடிப்பீங்க. கடைசி 1% அது அப்படியே பிரேக் ஆகிற மாதிரி தெரியும். அது மட்டும் இல்லை, அதை நீங்கள் முடித்து ரொம்ப பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே அதை விட குறைந்த எஃபர்ட் போட்டு சீக்கிரமாக கொடுத்து அவங்க அந்த வாய்ப்புகளை எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க. அப்பேற்பட்ட கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் அதிர்ஷ்டம் வேலை செய்யப்படுது. அதனாலே நீங்கள் எது செஞ்சாலும் அது உங்களுக்கு அழகாக வேலை செய்யும். அது பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்க போகுது. அதில் மாற்றமே இல்லை. அதுலேயும் என்னை பொறுத்தவரையிலையும் கும்பராசியை பொறுத்தவரையிலையும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்துட்டு சொல்கிறத விட அதே நேரத்தில் அதை முடித்து மற்றவர்களை சொல்ல வைக்கணும்னு நினைப்பீங்க. அந்த டேலண்ட் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தருக்கு உதவி செய்யலாம், உபத்திரியம் செஞ்சிடவே கூடாதுன்னு நினைப்பீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு கடந்த வருடத்தில் நிறைய உபத்திரியங்களை சந்திச்சிட்டீங்க, நிறைய துரோகங்களை சந்திச்சிட்டீங்க, நிறைய நல்லது செய்த உறவினர்கள் உங்களை கைவிட்டுட்டாங்கன்னே நான் சொல்லுவேன். இதனால் நிறைய பாதிப்புகளை நீங்கள் சந்தித்து இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்தீங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு நிரந்தர தீர்வை நீங்கள் உருவாக்க போகிறீங்க. இதனால் ஒரு நல்ல ரிசல்ட்டை சந்திக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது. அதில் எந்த விதத்துலையுமே மாற்றமில்லை. என்னை பொறுத்தவரையிலையும் கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் இந்த வருடத்தில் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு மிக அதிகம். அந்த வாய்ப்பு கிடைச்சா மிஸ் பண்ண வேண்டாம், பண்ணிவிடுங்க. அதே நேரத்தில் ஆல்ரெடி நான் வெளிநாட்டில் தான் இருக்கிறேன், பட் பிரச்சனைகளை சந்திச்சிட்டேன், நல்லா போயிட்டு இருந்தேன், மாறி மாறி பெரும் பிரச்சனைகளுக்கு ஆளாயிட்டேன், நிறைய நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டேன், எனக்கு பிடிச்சவங்க விட்டு வேலைக்கு போயிட்டாங்க, இவங்க தான் லைஃப்னு நினச்சேன் அப்படின்னு நினச்சவங்களுக்கு மீண்டும் இணையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறும். விட்டதை பிடிச்சிடுவீங்க, மீண்டும் வளர்ச்சி அடையக்கூடிய அருமையான காலகட்டமாக மாறப்போகுது இந்த வருடம். முயற்சிகளை பலப்படுத்துங்க.
ஒரு நல்ல கல்வித்துறையிலிருந்து அதே நேரத்தில் ஒரு மருத்துவத்துறை சார்ந்து விஞ்ஞான அறிவியல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களும் பெரிய லெவலில் ரெக்கார்டை உருவாக்குறதுக்கு உண்டான அருமையான காலகட்டங்கள். நீங்கள் புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஆனால் அதை வெளியில் எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் தவிச்சிருப்பீங்க. இப்போ அதற்குண்டான உதவிகளும் அதற்கு தேவையான ஒரு வாய்ப்புகளும் உங்களை வந்து அடைய போகுது. பெரிய லெவல் ஒரு ரிசல்ட்டை சந்திக்க போகிறீங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. மேற்கொண்டு நம்பிக்கைக்கு ஒரு அடையாளம் யாருன்னா அது கும்பராசி அன்பர்கள் தான். ஒருத்தரை நம்பிட்டீங்கன்னா அவ்வளோ உண்மையாக நம்புவீங்க. அப்படி நம்பி கடந்த காலகட்டங்களில் நீங்கள் சில விஷயங்கள் செய்து அவங்கள நம்பி சில பணம் கொடுத்து கடனை வாங்கியாவது அவங்களுக்கு நிறைய செஞ்சு கடைசியில் அவங்களை ஏமாற்றிட்டு போகக்கூடிய ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிருந்திருப்பீங்க. அதற்கு வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டுற மாதிரி நீங்கள் அதுக்கு வட்டி கட்டி அதனால் குடும்பமே பாதிச்சு இன்றைக்கி உங்கள் வளர்ச்சியே பிரேக் ஆகி நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. அப்பேற்பட்ட நிலையிலிருந்து மீண்டும் வெளியில் வருவீங்க. விட்டது உங்களை விட்டு போனது மீண்டும் உங்களை வந்து அடையிறதுக்கு உண்டான ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது. கவலைகள் வேண்டாம். என்னை பொறுத்தவரையிலையும் பட்ட கஷ்டத்தையும் இழப்புகளையும் நினச்சி வரக்கூடிய நல்ல காலத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. வரது உங்களுக்கு உண்டான பொற்காலமாக 100% நம்பிக்கையோடு நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைங்க. அது பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு கல்வித்துறை மட்டுமல்ல, ஒரு விவசாயத்துறையில் இருந்து ஒரு கனரக வாகனங்கள் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட துறையில் இருந்து ஒரு ஜவுளி டெக்ஸ்டைல்ஸ் துறை வரைக்குமே இன்றைக்கி ஒரு சாதாரண நான் ஹோட்டல் ஊழியராக இருக்கிறேன், அங்கே வேலை செஞ்சிட்ருக்கேன்னு நினைக்கிறவங்க கூட ஒரு தொழிலை தொடங்குற அளவுக்கு இந்த வருடத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, எல்லாமே ஃபேவராக இருக்குது. தொழில்துறையில் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க. நீங்கள் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க. இந்த ரீஎன்ட்ரி உங்களை கண்டு மற்றவர்கள் வியப்படைகிற அளவுக்கு, ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்க போகுது. அதை மனசில் வச்சு போல்டாக இறங்கி செயல்படுங்க. பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவங்க. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். ஜனன ஜாதகத்தை பார்த்து முடிவு எடுக்கிறது நல்லது. அந்த பரல்களில் 3க்கு மேலே 4, 5, 6, 7, 8 இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி சடனான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் வாழ்க்கையில் பெரும் திருப்பங்களை சந்திக்கக்கூடிய நிலையும் உண்டாகும். அப்போது அந்த பரல்கள் பாருங்கள். அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் முடிவுகள் எடுங்க. அது மேலும் மேலும் உங்களது வாழ்க்கையை வளமாக அமைச்சிடும். ஒரு லக்னம் ரொம்ப முக்கியம். உங்கள் ஜனன ஜாதகத்தில் அந்த லக்னத்திற்கு ஒரு விதத்தில் இந்த 7ஆம் அதிபதி உங்களுக்கு எப்படி இருக்கிறாரு, நடக்கிற திசை புத்திகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மறைமுக நட்புகளாலும் மறைமுக தொடர்புகளாலும் சில பிரச்சனைகள் சந்தித்து 7 சனியினுடைய தாக்கத்தில் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளானவங்க கூட இந்த காலகட்டங்களில் ரிலீஃப் ஆகிடுவீங்க. உண்மையே சொல்லணுன்னா இது உங்களுக்குரிய ஒரு காலம்ன்றதுனால தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். 100% போல்டாக இறங்கி செயல்படுங்க. பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வருடம் உங்களுக்கு பொன்னான வருடமாக அமைய எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.